என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இவரிடமிருந்து நாளைய தினம் உனக்கான உதவி நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. இவர் யார்? இவர் நமக்கு என்ன உதவியை செய்ய போகின்றார் என்று என் குழந்தை யோசித்து முடிக்கும் முன்னமே அம்மா அது யார் என்று உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடுவேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது இருக்கின்ற மனநிலைக்கு அம்மா நீ எதை சொல்லியும் கேட்க நான் தயாராக இல்லை. இந்த வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் போதும், நான் இதை விட்டு விலக நினைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உனக்கு மனதில் எண்ணங்கள் உருவாகிவிட்டது. ஆனாலும் உன் தாயானவள் இந்த வராகி என்னிடத்தில் அதை சொல்வதற்கு உனக்கு மனதைரியம் இல்லை. அம்மா நம்மை ஏதாவது தவறாக நினைத்து விடுவாள். இத்தனை நாளும் நமக்காகத்தானே நம் தாயானவள் நம்மை தேடி வருகின்றாள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டோமானால் நம் தாயானவள் நிச்சயமாக நம்மை வெறுத்து விடுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. இந்த எண்ணத்தினால்தான் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எவ்வளவுதான் உனக்கு பிரச்சனைகளில் இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு எதுவாக இருந்தாலும் நம் தாயானவளின் வார்த்தைகள் நமக்கு போதும், அது ஒன்றே நமக்கு நல்ல மனநிலையை கொடுக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ என் முன்னால் வந்து நிற்கின்றாய். உன்னுடைய இந்த நம்பிக்கை, உனக்காக இந்த வராகி இருக்கிறாள் நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணம், இவை எல்லாமுமே என்றும் இந்த வராகியிடமிருந்து உனக்கான அன்பை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்து விட்ட வாழ்க்கையை உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கிறேன். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கதி கலங்கி நிற்காதே. என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையை போராடுவதற்கு பழக வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதிலிருந்து வெளியேறுவதற்கு நீ பழகக்கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும். அப்படியே துன்பத்தை கொடுத்தாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சரியான திட்டமிடுதல் என் பிள்ளை உன்னிடத்தில் இல்லை. எல்லோருமே எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டுதான் இப்பொழுது இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சேமிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் நீ மட்டும் என்ன நினைக்கிறாய் தெரியுமா? என்ன நடந்தாலும் அந்தந்த நேரத்தில் அதை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய். இன்று உன் உடலில் வலுவிருக்கும், ஆனால் நாளை இதுவெல்லாம் கடந்து செல்லும் பொழுது யாரிடத்திலும் ஒருபொழுதும் கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தானே அவர்கள் அந்த சேமிப்பினை செய்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது இத்தனை நாளும் உனக்கு எதையெல்லாம் சொல்லி இருக்கிறது என்பதனை ஒரு நொடி சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என் பிள்ளை தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல், சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கானதாகவும் நம் வாழ்க்கைக்கானதாகவும் தான் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எந்த அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நல்ல வழிக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சட்டென்று வாழ்க்கையில் மாற்றங்கள் வராமல் இருக்கலாம், சட்டென்று ஒரு திருப்பம் உனக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறாயல்லவா, அதை முதலில் எண்ணிக்கொள். நம்மை இந்த நிலையிலாவது தெய்வம் வைத்திருக்கிறதே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. அப்படி நீ சந்தோஷப்பட்டால்தான் இந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமும் என்றுமே உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக உன் மனதிற்குள் நிலை பெற்றிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்கு உதவி என்பது யாரிடத்திலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கின்றாய்? ஏற்கனவே பட்ட உதவிகளால் நாம் கண்ட அவமானங்கள் எல்லாமும் உனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும்
ஒவ்வொரு அவமானங்களும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. நீ இப்பொழுது இந்த நிலையிலாவது இருக்கிறாய் என்றால் அதற்கு நீ பட்ட அவமானங்கள்தான் அங்கே மிகப்பெரிய காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்றக்கூடிய திறமை உனக்குள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எப்பொழுது எந்த நேரத்தில் வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறிச் செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது கூட என் குழந்தையே, அதையெல்லாம் நீ சரியான அளவில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே நீ செய்வது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடக்கூடாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் பேராபத்தை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன் மனது கலங்கி நிற்கும் பொழுது நீ ஒரு நொடி யோசித்து பார்த்தாயானால் இந்த வாழ்க்கையில் உன் எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அம்மா சொன்னது போலத்தான், எதிர்காலத்தை பற்றிய சரியான திட்டமிடுதல் உனக்கு இல்லை. மற்றவர்கள் எல்லாம் சேமிப்பிலிருந்து எல்லாவற்றையும் தன்னுடைய எதிர்கால தேவைக்காக சரியாக செய்து வைத்து விடுகின்றார்கள். ஆனால் நீயோ எது நடந்தாலும் அது நடக்கும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி விட்டு விடுவதனாலோ என்னவோ உனக்கு மட்டும் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இதுவரையிலும் வந்ததில்லை என்று நீ நினைக்கின்றாய். என் குழந்தையே, எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நீ எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளை முதலில் உனக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும். இன்று இருப்பதோடு மட்டும் இந்த வாழ்க்கை முடிவதில்லை. எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளில் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதிலும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்துவிட்டு போவதற்கென்ன? இது வாழ்க்கையா அல்லது வேறு எதுவுமா? அதனால் உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் தலையீடு இருக்க முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வராகி அம்மா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஆணித்தரமாக உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை இன்றில்லை என்றாலும் இன்னொரு நாள் கொடுக்கும். என் பிள்ளையே, நாளைய தினம் என்னவாக இருக்கும்? அம்மா ஒருவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இருக்கின்றாளே என்று தானே யோசிக்கின்றாய். அம்மா ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பல மனிதர்கள் கொடுத்த அவமானங்கள் இங்கு ஏராளமாக இருக்கின்றது. இந்த அவமானங்களை எல்லாம் நீ சாதனையாக மாற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். எதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்திலும் எந்த விஷயத்திற்காகவும் ஒரு துளி அளவு கூட பின்வாங்கி விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை காணத் தொடங்கு. எதிர்வரக்கூடியவர் யார், அவர் எப்பேற்பட்டவர் என்பதனை தெரிந்து கொள்ள தொடங்கு. யாரும் தெரியவில்லை என்றால் முதலில் அவர்களோடு பேசுவதையே நீ நிறுத்திவிட வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரும் பொழுது பல கேள்விகளும் பல விடைகளும் உன் வாழ்க்கையில் வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் அதுபோல மாறிவிடுகின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கப் போகின்றது. நாளை மாலை நேரத்தில் அஷ்டமி திதியானது ஆரம்பிக்கின்றது. என் குழந்தையே, அஷ்டமி திதியில் நீ கால பைரவரை வழிபடுவாய். இது வளர்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டிருந்தால் இந்த வளர்பிறை அஷ்டமியில் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து விட்டால் போதும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கும் பொழுது
எப்பொழுதுமே உனக்கான நல்லதை அது எப்படி கொடுக்காமல் போகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ வைக்கும் பொழுது இந்த மனிதர்கள் உனக்கு எந்த ஒரு உதவியையுமே செய்யவில்லை என்றாலும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அப்படியானால் நாளைய தினம் உனக்கு உதவியை செய்ய வரக்கூடியவர் கால பைரவர். அதாவது நீ அவரினுடைய உதவி உனக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதனை எப்படி தெரிந்து கொள்வாய் தெரியுமா? நாளைய தினம் நீ வெளியில் கிளம்பும் பொழுது நிச்சயமாக ஒரு நாயை கண்டுவிட்டாயானால் அது போதும். உன்னுடைய வெற்றி உறுதி என்பதனை நீ சரியாக முடிவெடுத்து கொண்டு அதனை உறுதி செய்து கொள்ளலாம். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் என்றுமே நீ பொறுப்பாவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக நீ எண்ணிக்கொண்டு அது உனக்கு தேவைதானா என்பதனை புரிந்து அதனை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்று அம்மா சொன்ன வார்த்தைகளின்படி நாளைய விடியலில் நீ ஒரு நாயை உன் இல்லத்திற்கு வெளியேயோ அல்லது நீ எந்த செயலை செய்ய தொடங்கி வெளியில் செல்கின்றாயோ உனக்கு எதிரிலேயோ கண்டு கொண்டாயானால் அது குறிப்பாக பைரவரை மனதார வழிபட்டு நீ செல்லும் பொழுது நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதுவுமே நினைக்கவில்லை, சாதாரணமாக நடந்து சென்றேன், என் எதிரில் ஒரு நாய் வந்தது என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. என் குழந்தையை எல்லா விஷயங்களையும் சரிவர புரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்த ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். யார் என்ன நினைப்பார்கள் என்று நீ சொல்லும் பொழுது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையில் நடக்கும்போது தானே வலிகளும் வேதனைகளும் தெரியும் என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டிருப்பாய். அதைத்தான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. கால பைரவரிடத்தில் தேய்பிறை அஷ்டமியில் நீ ஒருவேளை வேண்டுதல் வைத்திருப்பாயானால் அது நாளை அவரால் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. இன்னும் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நாம் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்காமல் மனதில் மகிழ்ச்சியோடும் எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகளோடும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வராமல் அவர்கள் செய்வது எல்லாம் சரி என்று நிரூபித்து காட்டுகின்ற அளவிற்கு அவர்களுக்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தாலே போதும். நடப்பது அத்தனையும் நன்மையாகவே நடப்பும். தேவையில்லாமல் ஒருவரை குழப்புவதும் தேவையில்லாத விஷயங்களை நடத்த விடாமல் செய்வதும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேராபத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் என்னென்றும் உன்னை என் நினைவில் வைத்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல நீயும் என்னை உன்னுடைய மனதில் வைத்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருப்பாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இந்த நாளில் நீ என் வாக்கினை கேட்டதற்கு நிச்சயமாக நாளைய தினம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாளை மாலை நேரத்தில் அஷ்டமி திதியானது ஆரம்பித்தாலுமே என் குழந்தையே, நாளை முழுவதும் அஷ்டமி என்றே கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சில துன்பங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றது. ஆனால் இனி அதுபோன்று நடக்காமல் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டிட எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும். நடப்பது அத்தனையும் உன் நன்மைக்குத்தான். கால பைரவரின் அருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அவரின் அன்பை பெற்று
உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளத்தான் போகின்றாய். எல்லாவற்றையும் தாண்டிய வாழ்க்கை என்ற ஒன்று உனக்கு இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ மறந்துவிட நினைக்காதே. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவைகளை நல்லபடியாக நீ வாழத் தொடங்கு. என்றும் உனக்கு என்னுடைய ஆசிகள் நிச்சயமாக இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.